ஹாய் அர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஜேக்கட் ஒன் ஷாட் அரேஞ்ச் மேரேஜ் பார்க்க போகிறோம். இது வந்து பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட். ஆனால் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ லைஃப்பில் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். நீ கேட்ட மாதிரியே ஜேக்கே ஒன் ஷாட் போட்டாச்சு. ஸோ கேட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணு. ஓகேடா அர்மீஸ், இந்த ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தலாம். நீங்கள் வந்து சியோல் எஃப்எம்ல ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜேகே வந்து பிஸ்னஸ் மேனாக இருப்பார். இந்த இன்ட்ரோ போதும், மீதி நம்ம ஸ்டோரிகளை பார்க்கலாம் வாங்க. மார்னிங் டைம் நீங்கள் ஸ்டுடியோ கிளம்பிட்டு இருக்கீங்க. ஒயன், ஒயன் சொல்லுமா, இங்கே வா, இருங்க வரேன். நீங்கள் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. என்னம்மா? அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு, இந்தா ஃபோட்டோ பாரு. மா, யார்கிட்ட இதெல்லாம் பண்ணுறீங்க? நான் தான் சொன்னல எனக்கு இப்போ மேரேஜ் வேண்டான்னு. இங்கே பாருடி, பையன் ரொம்ப நல்ல பையன், பிஸ்னஸ் மேனாக இருக்கான். அவன் நேம் கூட ஏதோ சொன்னார், ஜங்கு. பையன் பார்க்க செம்ம சூப்பராக இருக்கான், பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லு. மா, அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு மேரேஜ் வேண்டாம், என் ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். ஏய், உங்கள் அப்பா கேட்டால் நான் என்னடி சொல்லிட்டோம்? நீங்கள் என்னமோ சொல்லிக்கோங்க, நான் கிளம்புறேன். எனக்கு தெரியாதுடி, நீ ஆச்சு உங்கள் அப்பா ஆச்சு, நீயே உங்கள் அப்பாட்ட பேசிக்கோ. மா, உங்கள் அம்மா கிச்சன் போயிடுறாங்க. ச்சே, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ, காலையிலே டென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஒரு 1 ஹவர்லேயே எஃப்எம் ஸ்டுடியோக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் ரெக்கார்டிங் ரூம் போய் உங்கள் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹாய் ஹலோ, திஸ் இஸ் அர்ஜுவன் ஃபார் ப்ராப்ளம் டாக் காலிங் ஃப்ரம் சியோல் எஃப்எம். உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்கள், சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கள், உங்கள் நேம் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அதை அப்புறம் சொல்கிறேம்மா, ஃபஸ்ட்டு என் ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். பையன் எப்படி? நல்லா படிச்சிருக்கான், பிஸ்னஸ் மேன், ரொம்ப நல்ல பையன், பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான், நல்ல ஃபேமிலி. அடேங்கப்பா, பையனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே இருக்கீங்களே, அவ்வளோ நல்ல பையனா? ஆமாம்மா. சரி, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் பொண்ணுக்கு தான் பிரச்சனை. உங்கள் பொண்ணுக்கு பிரச்சனையா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, என் பொண்ணுக்கு தான் அந்த பையனை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வருத்தமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது. இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்க பையனை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். உடனே உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்குங்க. பர்மிஷனா? கேட்கட்டுமா? கேளுங்க. ஏய், நீ ஃபோனை குடிடி, விட்டா சும்மா வளவலன்னு பேசிட்டே இருப்பா. இங்கே பாரு ஒயன், நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கே வரேன். எங்கே எல்லாத்துக்கும் ஜேகே பிடிச்சிருக்கு, நீ மேரேஜ்க்கு என்ன சொல்கிற? நீங்களா? நீங்கள் உடனே காலரை கட் பண்ணிட்டு வெளியே வந்து உங்கள் அப்பா கால் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லு ஒயன். என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த மேரேஜ் வேணும்னு நான் எத்தனை டைம் சொல்றது? என்ன கேட்காம எப்படி நீங்க முடிவு எடுக்கலாம்? ஏய், இங்க பாருடி, நாங்க சொல்றதா நீ கேட்கணும், சும்மா உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடாத. இன்னைக்கு ஈவினிங் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வா. என்னாலாம் வர முடியாதுப்பா, எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். எனக்கு தெரியாது, நீ வர. உங்க அப்பா காலை கட் பண்ணிடுறாரு. ச்சே, ஏன் தான் இப்படி பண்றாங்களோ. உங்க ஃப்ரெண்டு உங்களை பாக்குறா. ஏ ஒயன், என்னாச்சுடி, ஏன் டென்ஷனா இருக்க? இன்னைக்கு ஈவினிங் என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம், சீக்கிரமா வீட்டுக்கு வரணுமா? ஏய், உனக்கு மேரேஜ் ஆக போதா? இவ ஒருத்தி. ஏய், எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லடி. ஏ ஒயன், அப்படி சொல்லாதடி. ஃபஸ்ட்டு நீ அந்த பையனை பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு 6 மந்த் அவன் கூட டேட் பண்ணு, அப்புறம் உனக்கு ஓகே என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, சிம்பிள். இல்லடி, இதெல்லாம் செட் ஆகாது. நான் போய் மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன். ஏய், அவசரப்பட்டு பிடிக்கலன்னு சொல்லாதடி. ஏய் போடி. நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இப்படியே ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க. போகிற வழியில் உங்கள் ஸ்கூட்டி பெட்ரோல் இல்லாமல் ஸ்டாப் ஆகிடும். இது வேற, மார்னிங்கே பெட்ரோல் போகணும்னு நினச்சேன், இந்த அம்மா பண்ண டென்ஷனில் மறந்து தொலைஞ்சிட்டேன். ச்சே. இப்போ பெட்ரோல் இல்லாமல் உங்கள் ஸ்கூட்டியை தள்ளிட்டு போகிறீங்க. இப்போ தான் நம்ம ஹீரோட என்ட்ரி. ஜேக்கவும் அவனோட ஃப்ரெண்டு காரில் வந்துட்டுருக்காங்க. டே மச்சான், அங்கே பாடா ஒயன். எங்கடா? ஸ்கூட்டி தள்ளி போயிட்டுருக்கா பாரு. உடனே ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாரு. இவன் யாரு நம்ம பக்கத்தில் வந்து ஸ்டாப் பண்ணுறான்? ஜேகே கார்லேருந்து இறங்கி உங்களை பார்க்குறாரு. நீங்களும் ஜேகே பார்க்குறீங்க. உங்களை பார்த்து அவர் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இவன் அதுக்கு நம்மளை பார்த்து லூஸ் மாதிரி சிரிக்கிறான். ஹலோ, என்னாச்சு, ஏன் ஸ்கூட்டி தள்ளிட்டு போயிட்டுருக்கீங்க? பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, அதான் தள்ளிட்டு போகிறேன். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க, வாங்க. ஹலோ, ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுமா? நான் எதுக்கு உங்கள் கூட வரணும்? உங்கள் ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புறீங்களா? ஏன் இப்படி பேசுகிறீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? ஹலோ,
நீங்கள் என்ன பெரிய செலிப்ரிட்டி அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புறீங்களா? ஏய் டென்ஷன் ஆகாத, நாங்கள் போகிறோம். ஏய் வாடா. ஜேகேவும் அவனோட ஃப்ரெண்டும் காரில் ஏறுறாங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுமா. ஏய் எங்கடி இருக்க? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னா அப்பா உன்னை நேரத்தில் வீட்டுக்கு வர சொன்னார்ல. அம்மா சும்மா கத்தாதீங்க, ஸ்கூட்டி பெட்ரோல் இல்லாமல் ஸ்டாப் ஆயிடுச்சு, தள்ளிட்டு வரேன். ஏய் லூசாடி நீ? என்னம்மா, இங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடானா அசால்ட்டா தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ற? ஒழுங்கா கேபை பிடிச்சி 10 மினிட்ஸ்ல இங்க வர. உங்க அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. ஜேகே காரை ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க உடனே ஜேகே கிட்ட போய், ஹலோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க. சாரிங்க, நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ப்ளீஸ் என்னை போகிற வழியில ட்ராப் பண்ணிடுறீங்களா? யாரோ என் காரில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரமாட்டேன்னு சொன்னாங்க. சாரி, ப்ளீஸ் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போகணும். சரி வாங்க, ட்ராப் பண்ணுறேன். தேங்க்ஸ். நீங்களும் காரில் ஏறுறீங்க. இப்போ ஜேகே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் சைலண்ட்டாக வரீங்க. ஜேகே உங்களை மிரர் வழியாக பார்த்துட்டு, என்னாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ வாய் பேசுனீங்க, இப்போ சைலண்ட்டாக வரீங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். பரவாயில்ல, என்னாச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் என்னை பொண்ணு பார்க்க வரான், அதாங்க என் பிரச்சனை. ஏன் உங்களுக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? சேச்சா, அதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு லவ் பண்ணணும் ஆசை தான். ஃபஸ்ட்டு ஒரு பையனை பார்க்கணும், அவனும் நானும் நல்லா பேசி பழகணும், அப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும். இதுவே அரேஞ்ச் மேரேஜ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் மேரேஜ் பண்ணி நான் அவனை புரிஞ்சுட்டு அவன் என்னை புரிஞ்சுட்டு, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டுங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். உங்களுக்கு தெரியுது, எங்கள் ஃபேமிலி இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. நான் வேணா உங்களுக்கு மேரேஜ் ஸ்டாப் பண்ண ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. டே மச்சான், என்னடா பண்ணுற? டே ஒரு நிமிஷம் இருடா. நீங்கள் பேசாமல் உங்கள் அப்பா கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க. அப்படிலாம் சொன்னால் எங்கள் அப்பா நம்ப மாட்டாரே. அப்படியே நம்பினாலும் பையன் யாரு, என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான், நல்ல பையனா, அந்த பையனை பார்க்கணும், கூட்டிகிட்டு வான்னு 1008 லட்சம் கொடுப்பாருங்க. ஆனால் பாவங்க நீங்கள். ஆமாம். நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. பேசாமல் நான் தான் உங்கள் லவர்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் ஒரு செகண்ட் ஜேகே பார்க்குறீங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? சேச்சா இல்லைங்க, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க. எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் தான் என் லவர், உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். சொல்லி ஒரு 6 மந்த் டைம் வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் வாங்கிட்டு அதுக்குள்ளே எனக்காக பிறந்தவனை தேடி கண்டுபிடிச்சி லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன். இந்த ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அப்போ நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறீங்க. ஸோ அப்படியே 2 பேர் ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் போங்க, நான் காரை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நீங்கள் உள்ளே வரீங்க, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய் வரதுக்கு இவ்வளோ நேரமாடி? அம்மா சரி, நீ போய் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், போ. அம்மா உடனே உங்கள் அப்பா வந்துட்டு, ஒயன் சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அப்பா நான் கொஞ்சம் பேசணும்ப்பா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், போ. இல்லைப்பா நான் பேசணும். உடனே ஜேக்கோட அப்பா வந்துட்டு, விடுங்க ஷாம், ஒயனை ஏதோ பேசணும்னு சொல்கிறாள், பேசட்டும், நீ பேசுமா. அப்பா நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், நான் அவரை தான் மேரேஜ் பண்ணிப்பேன். நீங்கள் சொன்னதுமே எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது. ஜேய் என்னடி சொல்கிற, யார் அந்த பையன்? அப்போ ஜேகே உள்ள வர்றாரு. அப்பா இவர் தான், நானும் இவரும் 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்போ எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? சிரிக்காமல் என்னடி பண்ணுவாங்க? இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை, ஜான் ஜங்குக். என்ன, இவர் மாப்பிள்ளையா? ஏண்டி நீ ஏன் எங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு பொய் சொல்கிறியா? அதுவும் 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். ஏண்டி பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? போ, உன் ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து எல்லாத்துக்கும் காஃபி கொடு. நீங்கள் ஜேகே பார்த்து மறைச்சிட்டு ரூம் போகிறீங்க. ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சாரியில் செம்ம அழகாக இருப்பீங்க. பையன் உங்களை பார்த்ததுமே அப்படியே டோட்டலாக ஃப்ளாட் ஆகிடுவான். இந்தா எல்லாத்துக்கும் காஃபி கொடு. நீங்களும் எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்குறீங்க. இப்போ ஜேகே கொடுக்குறீங்க.
அப்படியே ஜேகே காது பக்கத்தில் போயிட்டு, அட பாவி, மேரேஜை ஸ்டாப் பண்ணுற ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி என்னை நல்லா மாட்டி விட்டுட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஜேகே உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு, ஏய் சாரிடி. என்ன டியா? ஆமாம், நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போகிறல, இனிமே டி சொல்லி தான் கூப்பிடுவேன் உன்ன. பையன், என் பையனை சைட் அடிச்சது போதுமா? பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு காஃபி கொடு. சாரி ஆண்டி. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸுங்க. அவன் ஃப்ரெண்டு காஃபி எடுத்துக்கிறான். இப்போ ஜேகே அப்பா இருந்துட்டு, மிஸ்டர் ஷாம், எங்களுக்கு ஒயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஜேகேவும் ஒயினும் 3 இயர்ஸாக நமக்கே தெரியாமல் லவ் பண்ணியிருக்காங்க. பா சும்மா இருங்கப்பா. டேய் வெக்கப்படாதடா, உனக்காக தானே பேசிகிட்டு இருக்கேன். வா. சரி நீங்கள் சொல்லுங்கள் ஷாம், எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம்? உங்களுக்கு எப்போ ஓகேவோ அப்போ வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கில் நல்ல முகூர்த்த நாள் வருது, அப்போ வச்சுக்கலாம். எங்களுக்கும் ஓகே தான். ஸோ இப்போ உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் மேரேஜ் டே வருது. ஒரு சர்ச்சில் உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் நடந்துட்டுருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிங் மாற்றிட்டுருக்கீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஜேகே கிட்டே உங்களை கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜேகேவும் உங்கள் கையில் கிஸ் பண்ணுறாரு. நோ, லிப்ஸில் கிஸ் பண்ணுங்கள், லிப்ஸில் கிஸ் பண்ணுங்கன்னு எல்லாரும் கத்துறாங்க. ஜேகேவும் ஃபஸ்ட் டைம் உங்கள் லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படியே அந்த மேரேஜும் கம்ப்ளீட் ஆகிடுது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களை ஆனந்த கண்ணீரோட ஜேகே வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் அழுதுகிட்டே போய் காரில் ஏறுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஜேகே வீட்டுக்கு வந்துடுறீங்க. அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாம் உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆராத்தி எடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. நீங்களும் ஜேகேவும் வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போகிறீங்க. ஒயன், சொல்லுங்கள் ஆண்டி. நீ ரொம்ப டயர்டாக இருக்க, என் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நைட்டு ஜேகே ரூம் போய்க்கலாம். ஓகே ஆண்டி. நீங்களும் ரூம் போயிறீங்க. ஜேகேவும் அவனோட ரூம் போயிடறான். ஸோ இப்படியே நைட் வரைக்கும் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகேவோட அம்மா தான் உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒயன், நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே ரூம் போகணும், வாமா போகலாம். ஓகே ஆண்டி. அவங்க தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயன், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பார்த்து நடந்துக்கோ. ஜேகே ஆசையாக உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே வரீங்க. உங்களுக்கு இந்த புது பொண்ணு மாதிரியெல்லாம் வெக்கம்லாம் பட தெரியாது. ஜேகே, இந்தாங்க, ஆண்டி உங்ககிட்ட பாலை கொடுக்க சொன்னாங்க. ஜேகே அந்த பாலை வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு, வா அந்த என் பக்கத்தில் உட்காரு. நீங்கள் போய் ஜேகே பக்கத்தில் உட்காருறீங்க. அம்மா அப்புறம் என்ன சொன்னாங்க? என்னென்னமோ சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏன் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அது நீயே சொன்னா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆசை தான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன வேண்டாமா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்போ தானே 2 பேரும் பேசி ஃப்ரெண்டாக இருக்கோம். இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு 3 மந்த் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே? ஏய் என்னடி ஃபஸ்ட்டு நாளே என்னை பட்டினி போடுற? இங்கே பாரு செல்லம், நான் உனக்கு வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓடி, என்னை மூட் ஆஃப் பண்ணிட்ட. சரி வா தூங்கலாம். நீ பெட்டில் படுத்துக்கோ, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், நீயும் பெட்லேயே படுத்துக்கோ. ஏய், நான் உன் பக்கத்தில் படுத்தா என் கை கால்லாம் சும்மா இருக்காதுடி, அதோட வேலையை காட்டிடும். அப்புறம் உன் கருப்புக்கு நான் பொறுப்பில்ல சொல்லிட்டேன். ஜேகே, நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் எதுவும் நடக்காது. நீ கண்ட்ரோலாக இருப்ப, ஆனால் என்னால் இருக்க முடியாதே. அதெல்லாம் முடியும். வா ஜேகே, வந்து என் பக்கத்தில் படுத்துக்கோ. நீ சொன்ன கேட்க மாட்ற, வரேன். ஜேகேவும் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. ஸோ இப்படியே அந்த நைட் போகுது. உங்கள் 2 பேர்த்துக்கும் எதுவுமே நடந்திருக்காது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜேகேவோட அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. ஒயன், ஒயன், நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகே தான் எந்திரிக்கிறாரு. ஏ ஒயன், எந்திரிடி. ஜேகே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். ஏ, அம்மா கதவை தட்டுறாங்க பாரு, எந்திரிச்சு ஓப்பன் பண்ணு. உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லையா? நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுங்க. ஜேகே எந்திரிச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. சொல்லுமா. ஒயன் என்னடா பண்ணுறா? டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டுருக்கா. ஜேகேட அம்மா அப்படியே உள்ளே எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. சரிடா, நான் உங்கள் 2 பேர்த்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கீழே வாங்க. ஓகேம்மா.
அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்களும் ஜேகேயும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. ஜேகேயோட அம்மா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜேகே ஆஃபீஸ் போயிடுறேன், நீங்கள் ஸ்டுடியோக்கு போயிடுறீங்க. ஸோ இப்படியே 1 வீக் போயிட்டுருக்கு. ஜேகே அம்மாவுக்கு உங்கள் 2 பேர்த்து மேலே டவுட் இருக்குது. உங்கள் 2 பேர்த்துக்கும் எதுவுமே நடக்கலைன்ட்டு கண்டுபிடிச்சிட்றாங்க. உடனே உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஹலோ, சொல்லுங்கள் சமந்தி, எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன் சமந்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ம், அப்புறம் என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க? சமந்தி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ம், சொல்லுங்கள். வயனுக்கும் ஜேகேக்கும் இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சமந்தி, நானும் டெய்லி அங்கே ரூம் பார்க்குறேன், பெட்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. சரி, வெயிட் பண்ணுங்கள், நான் ஒயின் கிட்ட பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிட்றேன். ம், ஓகே சமந்தி. உங்கள் அம்மா காலை கட் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்றாங்க. ஹலோ, சொல்லுமா, எங்கடி இருக்க? ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், என் ப்ரோக்ராம் தான் போயிட்டுருக்கு. சரி, அங்கே பக்கத்தில் யாரும் இல்லைல்ல? இல்லைம்மா, என்ன சொல்லுங்க. ஏண்டி, உனக்கும் மாப்பிள்ளைக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலையா? அப்படிலாம் இல்லைம்மா, டெய்லியும் போயிட்டு தான் இருக்கு. ஏய், பொய் சொல்லாதடி, ஒழுங்கா உண்மையை சொல்லு. அம்மா, அதெல்லாம் இல்லைம்மா, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏய், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லு. அம்மா, அது வந்து கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் வேணான்னு தள்ளி போட்டிருக்கோம். நீ தள்ளி போட்டியா இல்லை மாப்பிள்ளை தள்ளி போட்டிருக்காரா? நான் தான்மா. நினச்சேன்டி நீ தான் தள்ளி போட்டிருப்பேன்னு நினச்சேன். ஃபோனை வை மா. உங்கள் அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே அம்மா கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி, ஒயின் கிட்ட பேசிட்டீங்களா? ம், பேசிட்டேங்க. அந்த ஒயின் கழுதை தான் தள்ளி போட்டிருக்கா. இப்போ என்ன சம்மந்தி பண்ணலாம்? ஓகே, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ம், சொல்லுங்கள் சம்மந்தி. உங்கள் அம்மா ஏதோ சீக்ரெட் சொல்கிறாங்க. இது 2 பேர்த்து செஞ்சு கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமா? நீங்கள் கொடுத்து பாருங்க, இன்னைக்கு நைட்டு பஞ்சுன்னு இருப்போம், அப்படி பற்றிக்கும். அவங்களே தள்ளி போகணும்னு நினச்சா கூட முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. ஓகே சம்மந்தி, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்க. 2 பேரும் காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே நைட்டு 9:30 வரைக்கும் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களும் ஜேகேவும் டின்னர் சாப்பிட கீழே வரீங்க. ஜேகே, ம், சொல்லுங்கம்மா. நானும் அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிளம்புறோம். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் வருவோம். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் கிளம்புறோம். ம், ஓகேம்மா. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் டைனிங் டேபிளில் என்னென்ன இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஃபுல்லாக நண்டு ஐட்டமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஜேகே, இங்கே பாருங்கள், ஆண்டி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. நண்டு குழம்பு, நண்டு ஃப்ரை, நண்டு சூப்பு, நண்டு ரசம். செம்மையாக பண்ணியிருக்காங்களே. சீக்கிரம் வாங்க சாப்பிட்லாம், நாக்கில் இப்போயே எச்ச வருது. இப்போ 2 பேரும் சாப்பிட்றீங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் 2 பேரும் அப்படி வெளுத்து கட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா சாப்பிட்றீங்க, ஜேகேனா அதுக்கு மேலே சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ இப்படியே 2 பேரும் ஃபைனலாக அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஜேகே, நீங்கள் மேலே போங்க, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன். ம், ஓகேடி. ஜேகே மேலே போயிடுறாரு. நீங்கள் அந்த பிளேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகுற மாதிரி இருக்குது, என்னென்னமோ பண்ணுது. உங்களுக்குன்னா என்ன பண்ணுதுன்னே தெரியல, ஒரு மாதிரி முடியல உங்களுக்கு. என்னாச்சு எனக்கு? ஒருவேளை நண்டு அதிகமாக சாப்பிட்டனால இருக்குமா? சரி, நிஷா கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நிஷா கால் பண்ணுறீங்க. ஹலோ நிஷா, சொல்லுடி. நிஷா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? நண்டு அதிகமாக சாப்பிட்டா ஏதாவது ஆகுமா? ஏண்டி, என்னாச்சு? சொல்லுடி. ஆமாண்டி. என்ன பண்ணும்? என்ன பண்ணுன்னா பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகும். அப்புறம் அப்புறம் என்ன ஆகும்? முருங்கைக்காய் சாப்பிட்டா என்ன ஆகுமோ அதை விட. போதுடி, இதுக்கு மேலே எதுவும் சொல்லாத, எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜேகேவை நினச்சி பார்க்குறீங்க. ஐயோ பாவம், அங்கே என்ன துடிச்சிட்ருக்கான்னு தெரியலையே. மேலே போகலாமா வேண்டாமா? சரி, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நீங்கள் மேலே ரூம் போகிறீங்க. அங்கே ஜேகே அப்படியே பெட்டில் உருண்டு பிறண்டு படுத்துட்ருக்காரு, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படி துடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க.
ஜேகே, ஏன் வயன், ஏன் அங்கே நின்ட்ட? பக்கத்தில் வாடி. ஜேகேக்கெல்லாம் அவ்வளோ லஸ்ட்டு தான் தெரியுது. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போக பயப்படுறீங்க. ஜேகே, நான் இன்னைக்கு ஒரு நைட்டு ஆன்டி ரூமில் படுத்துக்கிறேன். ஏய், அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ஒரு நைட் என் கூட படு, வா. ஜேகே, ப்ளீஸ் வேண்டாம். ஏய் ப்ளீஸ் டி, எனக்கு என்னாச்சுன்னு தெரில. உடம்புல ஒரு மாதிரி சூடாக இருக்குடி. என்னென்னமோ பண்ணுது தெரியுமா? ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரு நைட் என் கூட படு. ஜேகே ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே மேலே விழுந்துறீங்க. உங்கள் 2 பேர்த்து பாடியும் அப்படியே ஜெல்லாக இருக்கும். நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, ஜேகே உங்களை பார்க்குறாரு. அப்படியே உங்கள் 2 பேர்த்து கண்ணிலையும் ஃபுல் லஸ்ட்டு தான் தெரியுது. ஏ ஒயன், சொல்லு ஜேகே, நீ எனக்கு ஃபுல்லாக வேணும்டி. உன்னை ஆசை தீர பண்ணும் போல இருக்கு. நான் உனக்கு வேணுமா ஜேகே? ஆமாண்டி. அப்புறம் என்ன டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு ஓகேவாடி? ஓகே தான். நீங்கள் ஓகே சொன்னதுமே ஜேகே அப்படியே செம்ம ஸ்பில்ல அன்ட்ரெஸ் பண்ணுறாரு. உங்களோட தான் அன்ட்ரெஸ் பண்ணிடுறாரு. இப்போ பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 பேரும் செம்ம ஹார்ட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே இப்போ மேக்கவுட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த அளவுக்கு பெயின் தெரில. போக போக செம்ம ஃபஸ்ட்டாக பண்ணுறாரு. உங்களுக்குன்னா செம்மையாக பெயின் ஆகுது, கத்துறீங்க. ஜேகே, ஸ்லோவாக பண்ணுடா, வலிக்குது ப்ளீஸ். ஏய் இருடி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இந்த நைட்டு அப்படியே செம்ம மேக்கவுட்லேயே போயிடுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியில் வராரு. நீங்கள் அப்போ தான் எந்திரிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஏய் வெயிட் பண்ணு, நான் தூக்கிட்டு போகிறேன். ஜேகே அப்படியே உங்களை வாஷ்ரூம் தூக்கிட்டு போய் உங்களை குளிக்க வச்சுட்டு தூக்கிட்டு வராரு. வயன், ரொம்ப பெயினாக இருக்கா? சாரிடி. பரவாயில்ல ஜேகே. ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ ஜேகே. ஓகேடா மிஸ், இந்த ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. உங்களை நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.